வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், நான் இங்கே காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். அதுக்கப்புறமா இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாம் இது மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நான் இங்கே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். முதல்ல பாதி அளவுக்கு சேர்த்துட்டு நாம் இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளேமை மீடியம் டு ஹை வச்சு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நாம் இது நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம மிச்சம் இருக்கிற வெங்காயத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இது பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரைட் ஆனியன் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இது சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துடலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதும் இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு காஞ்ச முந்திரி சேர்த்து இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ முந்திரி பருப்பும் காஞ்ச முந்திரியும் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா சிக்கன் ஊற வச்சு அரை மணி நேரம் போல் ஆகிட்டு இப்போ நாம் இது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நான் இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வெங்காயம் வறுத்த அதே எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருந்த சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் நாம் இது திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இந்த பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ சிக்கன் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ இதில் சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ இது நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது நாம் சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இது நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போது தக்காளி நல்லா வெந்து குழைவாக வந்ததும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரைட் ஆனியன்லேருந்து 3/4 போல் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனில் பாதி அளவுக்கு இப்போ சேர்த்துடலாம். மித்ததை நான் சிக்கன் பிரியாணி டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புதினால சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சு இப்போ இது மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போது 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா பிரியாணிக்குள்ள அரிசியை நம்ம வேக வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பா அரிசிக்கு பதிலாக பிரியாணி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அலசிட்டு வந்துடலாம். நல்லா அலசினதுக்கப்புறமா இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா அரிசியை வேக வைக்கிறதுக்காக நான் இங்கே ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா சூடானதும் இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு,
கூடவே 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா வறுபட்டதும் இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாம் இது வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை வந்து தண்ணியை வந்து வடிகட்டிட்டு இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு இது வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் ஆகும் இது வந்து வேகிறதுக்கு. இப்போது 10 நிமிஷம் போல் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. சாதம் வந்து நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து தம் போட்டுடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம வந்து வேக வச்ச சாதத்தில் பாதி அளவுக்கு இப்போ இந்த கடாயில் வச்சிடலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 2 பிஞ்சு அளவுக்கு கரம் மசாலா வந்து நல்லா தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லியில் சேர்த்துடலாம். கூடவே சின்னதாக கட் பண்ண புதினால சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம மிச்சம் வச்சுருந்த ஃப்ரைட் ஆனியன்லேருந்து கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா காஞ்ச முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம வேக வச்ச சிக்கனை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். நான் வந்து எல்லா சிக்கனையும் வந்து இப்போ இதில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா இப்போ இதில் மிச்சம் இருக்கிற எல்லா சாதத்தையும் வந்து மறுபடியும் வச்சுக்கலாம். இப்போ சாதம் வந்து ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா மறுபடியும் இப்போ இதில் அது மேலே கொஞ்சம் கரம் மசாலா வந்து நல்லா தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, புதினா இலை, அதுக்கப்புறமா ஃப்ரைட் ஆனியன், கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் காஞ்ச முந்திரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நாம் இது வந்து தம் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ இது வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இது வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பிரியாணி வந்து பிளேட்டில் நல்லா செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, புதினா எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இப்போ இதில் மேலே டெக்கரேட்டிங்காக வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.